இன்னைக்கு சொல்லப் போற சம்பவம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில தான் நடந்திருக்கு. அந்த கிரைம் ஸ்டோரிய தான் இப்போ நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லப் போறேன். சரி, வாங்க நேரா கதைக்கு போயிடலாம். இந்த கதையில வர்ற அந்த பையனோட பேரு சுபாஷ். இந்த பையனுக்கு அப்ப வயசு 22 ஆகியிருந்திருக்கு. இந்த பையனோட சொந்த ஊரு நெல்லை. வேலைக்காக சென்னையில போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து, இந்த பையனும் இந்த பையனோட அண்ணனுமே தங்கி வேலைக்கு போய் இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு, இந்த பையனோட சித்தி பொண்ணுக்கு சென்னையில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. அந்த பொண்ணோட வீட்ல நீ காலேஜ்ல தங்கி படிக்கிறதை விட, உங்க அண்ணங்க கூட தங்கி போய் படி. உனக்கு அவங்க 2 பேருமே உன்னை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி, இந்த சித்தி பொண்ணை இந்த பையன் இருக்க வீட்டுக்கு அனுப்பி இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு கவிதா. அந்த பொண்ணுக்கு அப்போ வயசு 21 ஆகியிருந்திருக்கு. சென்னைக்கு இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா, சுபாஷ் வேலைக்கு போறப்ப, இந்த பொண்ணை காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு, திரும்ப வீட்டுக்கு வரும்போது காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கான். இந்த பையனுக்கு அப்போ பஜனை பண்றதுல நாட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. அதனால ஸ்ரீ கேசட் வாங்கி பஜனை படங்கள் நிறைய பார்த்திருக்கான். படங்கள் அதிகமா பார்த்த அவனோட கூடவே பிறந்த தம்பிய டெய்லி அடிச்சு வாந்தி எடுக்க வச்சிருக்கான். இது மட்டுமே இல்லாம, இந்த பையன்கிட்ட 50 சிடிக்கு மேல இருந்திருக்கு. சுபாஷோட அண்ணன் நைட் டியூட்டி பார்க்கறதுனால, இவனோட அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நைட்டு, இவன் படத்தை போட்டு பார்த்து, தனியா இருந்த அவனோட தம்பி இன்னும் அடிச்சிருந்திருக்கான். இந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி இப்படிதான் இவன் அந்த வீட்ல இருந்திருக்கான். சுபாஷோட தங்கச்சி கவிதா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும், இவன் அந்த பழக்கத்தை மாத்தாமதான் இருந்திருக்கான். அவன் தங்கி இருந்த வீட்டுல 2 ரூம் இருந்திருக்கு. ஒரு ரூம்ல இவனோட கவிதா தங்கச்சியும், இன்னொரு ரூம்ல இவனும், இவனோட அண்ணனும் தங்கி இருந்திருக்காங்க. இவங்க வச்சிருக்க டிவி ஹால்ல இருந்திருக்கு. இவனோட சித்தி பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, தூங்கிட்டாளா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு, இவன் ஹால்ல உட்கார்ந்து படம் பார்த்து, இருந்த இவனோட தம்பியை எழுப்பி மண்டையில் அடிச்சு வாந்தி எடுக்க வச்சிருக்கான். ஒரு நாள், இவன் ஹால்ல உட்கார்ந்து டத்த போட்டு பார்த்துக்கிட்டு, இவனோட கூடவே பிறந்த தம்பியை மண்டையில அடிச்சிருக்கான். அந்த நேரத்துல, கவிதா தண்ணி குடிக்கிறதுக்காக ரூம் திறந்து வெளியில வந்திருக்காள். அப்போ அதை பார்த்துட்டு வந்திருக்காள். அந்த பொண்ணும் இவனை பார்த்தத, இவன் கவனிக்காம, ரொம்ப ஆர்வத்தோட அவனோட வேலையை பார்த்திருந்திருக்கான். அதுக்கப்புறம், கவிதா கிச்சன்ல தண்ணிய குடிச்சிட்டு, திரும்ப அவளோட ரூம்ல போய் தூங்கி இருக்காள். இந்த பொண்ணுக்கு அன்னைக்கு தூக்கம் வராம இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில, இந்த பையன் வேலைக்கு போறப்ப, இந்த பொண்ணை கூட்டி போயிருக்கான். அப்போ பைக்ல போகும்போது, இந்த பொண்ணு சுபாஷை பார்த்து, டேய் அண்ணா, நேத்து நேத்தி என்ன படம் பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிருக்காள். இதை கேட்ட உடனே, இவனுக்கு தூக்கி வாரி போட்டு இருந்திருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியாம, நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான். அப்போ அந்த பொண்ணு, நீ என்ன மாதிரி படம் பார்த்துக்கிட்டு இருந்த, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, செல்லமா முதுகுல ஒரு தட்டு தட்டி இருந்திருக்காள். இப்படி இந்த பொண்ணு சொன்ன உடனே, இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் பேசாம வண்டியை ஓட்டி போயிட்டு, அந்த பொண்ணை காலேஜ்ல இறக்கி விட்டுட்டு, இவன் அவனோட வேலையை பார்க்கிறதுக்கு அவனோட கம்பெனிக்கு போயிருக்கான். இவன் இப்படி வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது, இவனுக்கு ஒரே யோசனையாவே இருந்திருக்கு. உண்மையிலேயே கவிதா நம்மள பார்த்திருப்பாளோ? நம்மள பார்த்திருந்தான்னா, ஏன் நம்மள ஒண்ணுமே சொல்லல? ஒருவேளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட அண்ணன்கிட்ட சொல்லிருவாளோ? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் அசிங்கமாயிடுமே அப்படின்னு ஒரே யோசனையில வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிருக்கான். அவன் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறமா, ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்திருக்கான். அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு, கவிதாவை பைக்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போய் பார்த்தா, அவனோட அண்ணன் நைட் டியூட்டிக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கான்.
இவனுக்கு ஒரே பயமா இருந்திருக்கு. ஐயையோ, எதுவும் சொல்லிடுவாளோ அப்படின்னு. ஆனா இந்த பொண்ணு எதுவும் சொல்லாம அமைதியா அவளோட ரூமுக்கு போயிட்டே இருக்காள். இவனுக்கு இருந்த அந்த பயத்தையும் குழப்பத்தையும் போக்குறதுக்காக அன்னைக்கு நைட்டு சரக்கடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இவன் அவனோட அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நேரா கடைக்கு போய் 2 பெரிய பாட்டிலை வாங்கிக்கிட்டு குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். இவன் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். இவனை பார்த்து கவிதா சிரிச்சுக்கிட்டே, சாப்பிடலையா அப்படின்னு கேட்டிருக்கா. இல்ல, இனிமேதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கான். சரி வா, நானும் சாப்பிடல, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுபாஷ் அவனோட கவிதா தங்கச்சியை பார்த்து, நீ போய் தூங்கு, நான் டிவி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, சீக்கிரமாவே எழுந்திரி, தூங்கிட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்காள். இப்படி சொல்லிட்டு அவ போய் அவளோட ரூம்ல தூங்க ஆரம்பிச்சிருக்கா. இவன் கொஞ்ச நேரம் டிவில காமெடி நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இவனோட தங்கச்சி நல்லா தூங்குறதுக்கு அப்புறமா இவன் வழக்கம் போல அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டிருந்திருக்கு. உடனே இவன் சேனலை மாத்தி டக்குன்னு வேற சேனல் வச்சிருக்கான். திரும்ப 5 நிமிஷம் கழிச்சு அவன் வழக்கம் போல படத்தை பார்த்திருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு நடந்து வர சத்தம் கேட்டிருந்திருக்கு. ஆனா இவன் விடாம படம் பார்த்திருக்கான். அதுக்கு முக்கிய காரணம், அங்கங்க அவனோட கூடவே பிறந்த தம்பி அழுகுற நேரம் வந்திருக்கு. அதனால இவனுக்கு அதை மாத்துறதுக்கு மனசு வராம, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இன்னும் அதையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் அந்த பொண்ணு தூங்குறதுக்காக ஹாலுக்கு வந்திருக்காள். இவன் டக்குன்னு உடனே சேனலை மாத்திட்டு, என்ன கவிதா, இங்க வர அப்படின்னு கேட்டே இருந்திருக்கான். என்னோட ரூம்ல ஃபேன் ஒர்க் ஆகல, ரொம்ப ஸ்லோவா ஓடுது, தூக்கமே வரல, அதான் ஹால்ல தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காள். இவன் இன்னும் வேலையை முடிக்காம இருந்திருக்கான். இவனுக்கு என்ன சொல்லி அந்த பொண்ணை அனுப்புறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். அதுக்கப்புறம் இவன் வேற சேனல் மாத்தி காமெடி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இவளும் தூங்காம தொடர்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காள். அப்போ திடீர்னு கவிதா அவனை பார்த்து, டேய் அண்ணா, நீ இன்னும் எவ்வளவு நேரம்தான் டிவி பார்க்கற மாதிரி நடிக்கிறே, இன்னும் நானும் அதை பார்க்கதான் போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கா. அதுக்கு அவன், தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து தூங்குற, நீ போய் தூங்கு, இல்லன்னா என்னோட ரூம் சும்மாதான் இருக்கு, அங்கே போய் தூங்கு அப்படின்னு சொல்லி இருக்கான். அதுக்கு இவா, டேய், நான் ஒரு காரணமாதான்டா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காள். என்ன காரணம் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். நானும் படம் பார்க்கணும்னு கை பண்ணி இருக்கேன், ஆனா என்னால வீட்ல பார்க்க முடியல, இங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா, ப்ளீஸ் நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு, நான் கொஞ்ச நேரம் படம் பார்க்கறேன் அப்படின்னு இவள் சொல்லிருக்காள். இதை கேட்ட உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டு இருந்திருக்கு. அதுக்கு இவன் கவிதா கிட்ட, படம் மட்டும்தான் பாப்பியா, இல்ல வேற ஏதாச்சு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். உடனே ஆவ, எப்பவாச்சும் நான் கிணத்துல போய் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காள். இதை கேட்ட உடனே இவன், நான் வேணும்னா உன்னோட 90 சிசி வண்டியில சர்வீஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்கான். அவளும், நான் வச்சிருக்க வண்டியில இன்ஜின் ஆயில் ஊத்தி சர்வீஸ் பண்ணேன், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கா. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்திருக்கு. இதே மாதிரி டெய்லி இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவனோட அண்ணன் வேலைக்கு போயிட்டு திடீர்னு பாதியிலேயே வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க வந்து பார்த்தா சம்பவத்துல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகி
இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்காங்க. இப்போ இவங்க தனித்தனியா இருக்காங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்